அது மட்டும்தான் அவங்களை தவிர்த்து ஃபேமிலி நல்ல ஃபேமிலியா பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான். ஆனா இன்னொரு இஷ்யூங்க, இது ஒரு ரொம்ப பெரிய இஷ்யூ என்னன்னா, பையனை நம்ம கேட்கும் போது எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க, பையன் ரொம்ப ஒழுக்கமான பையன் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்குமே வந்து உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். ஸோ யாரையும் நம்ம குறையும் சொல்ல முடியாது. அப்ப ஆடியோ மெசேஜஸ் வந்து நியர் டு ஒரு 5 to 10 minutes பக்கத்துல ஆடியோ மெசேஜ் வந்து எங்க அப்பாவுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடியோ மெசேஜ் உண்மையாலுமே கேட்கும்போது அவ்வளோ அலறது, ரொம்ப கஷ்டப்படுறது நம்ம ஓப்பனா பார்க்க முடியுது. அந்த ரிதன்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ஃபிசிக்கலாக மென்டலாக ரொம்பவே வந்து அடி வாங்கியிருக்கேன், தாங்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது தென் ஒன் திங், டெத் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடையாதுங்க. நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், யாருக்குமே. ஏன் அப்படின்னா டெத்து வந்து ஓகே, ஆனால் அவங்க டெத்துக்கு என்ன காரணம்? சொசைட்டி தான். சொசைட்டி சொல்லியிருக்கோம் 2.5 கோடி ரூபா போட்டு அவன் கல்யாணம் பண்ணான், இப்போ என்னாச்சு வந்து நின்றுட்டாங்க. சொசைட்டி கொலைக்காம போய் அங்கே இருந்துருச்சு. என்ன சொல்லுவாங்க, ஏன் இருந்தங்க அப்படி பண்ற, உன் அப்பாவுக்குலாம் எவ்வளோ மரியாதை இருக்கு தெரியுமா, நல்லா இருந்த ஃபேமிலி நீ கெடுத்துட்ட, உன் ஃபேமிலி அப்படிலாம் வாழ்ந்தாங்க, போ அவன் கூடயே போய் வாழு, என்ன பண்ணாலும் அடிச்சாலும் பிடிச்சாலும் நீ இரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம சொசைட்டியை பற்றின